இந்த பதிவில் நம்ம 6 வீக்ஸ் மணி சேவிங்ஸ் சேலஞ்சு தான் பார்க்க போகிறோம். 6 வாரங்கள் சேமிக்க போகிறோம். எது மாதிரி தொகை எடுத்து வைக்க போகிறோம் அப்படிங்கிறது நம்ம வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். சேமிப்பு தொகை எதற்காக நம்ம சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறது நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒவ்வொருத்தரும் நினைத்தால் கட்டாயம் சேமிக்க முடியும். சேமிப்பு அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு அவசியமானது என்று அனைவருமே உணர்ந்த ஒன்று தான். ஆனால் சேமிக்கத்தான் மாட்டேங்கிறாங்க. இந்த பதிவில் நம்ம மிகவும் சுலபமான சேவிங்ஸ் மெத்தட் பார்த்துடலாம். 6 வாரங்களில் 1540 ரூபாய் தொகை சேமிக்க போகிறோம். எப்படி சேமிக்கலான்னு பார்த்துக்கலாம் வாங்க. பாருங்க, இது போல் நம்ம சார்ட் போட்டுக்கலாம். டேட் இங்கே போட்டிருக்கிறேன். இங்கே முதல் வாரம், 2வது வாரம், 3வது வாரம், 4ஆம் வாரம், 5வது வாரம், 6வது வாரம் வரையில் போட்டிருக்கு. இப்போ தொகையை நம்ம எப்படி எடுத்து வைக்க போகிறோம் அப்படிங்கிறத விரிவாக பார்த்துடலாம். இது போன்ற சுலபமான சேமிப்பு முறைகளுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிக சுலபமான முறையில் தான் தொகையை எடுத்து வைக்க போகிறோம். பாருங்கள், இது முதல் வாரம், 2வது வாரம், 3வது, 4வது, 5வது வாரம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. முதல் வாரத்தில் 7 நாட்கள் சேமிக்க போகிறோம். 7 நாட்களுமே 20 ரூபாய் தொகை மட்டும்தான் எடுத்து வைக்க போகிறோம். அதனோட டோட்டல் பாருங்கள் 140. 2வது வாரத்தில் ஒரு நாள் சேமிக்கலை, பாக்கி 6 நாட்கள் சேமிக்கிறோம், 40 ரூபாய் அதோட டோட்டல் அமௌண்ட்டு. 3வது வாரத்தில் 5 நாட்கள் சேமிக்கிறோம், 60 ரூபாய் தொகை சேமிக்கிறோம். 2 நாட்கள் நம்ம இடையில் தொகை எடுத்து வைக்கல, அதனோட டோட்டல் பாருங்கள் 300 ரூபாய். அதுபோல் 4வது வாரம் 4 நாட்கள் மட்டும்தான் சேமிக்கிறோம். 5வது வாரம் 3 நாட்கள் மட்டும்தான் சேமிக்கிறோம். இது 80 ரூபாய் தொகை, 100 ரூபாய் தொகை. 6வது வாரம் 120 ரூபாய், 2 நாட்கள் மட்டும்தான் சேமிக்கிறோம். இதனோட டோட்டல் அமௌண்ட் இந்த டோட்டல் அமௌண்ட் உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் வார சேமிப்பு, 2வது வார சேமிப்பு, 3வது 1540 ரூபாய். அப்போ 6 வீக் சேவிங் சேலஞ்ச் அமௌண்ட் எவ்வளோன்னு பாருங்கள். 1540 ரூபாய் நம்ம சுலபமாக சேமித்துடலாம்.